ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கூர்கில் போன சைட்டு தான் வந்து டுபாரே எலிஃபெண்ட் கேம்ப். நல்லாவே தெரியும் கூர்கில் ஒரு முக்கியமான இடம்னா டுபாரே எலிஃபெண்ட் கேம்ப்னு. அதனால் ஃபஸ்ட்டு என்ன ஆனாலும் சரி, வேறு எந்த பிளேஸ் மிஸ் பண்ணாலும் சரி, இந்த பிளேஸை வந்து எப்படியா இருந்தாலும் கவர் பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அடித்து பிடிச்சி போனோம். ஆனால் போகிற வழியில் வந்து நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, நடுவில் ஒரு இடத்துல கூர்க் வாட்டர் பார்க்குன்னு ஒன்றத்தை பார்த்த உடனே நல்லா இருக்கேடான்னு அங்கே போய் சாப்பிட உட்காந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நாங்கள் வந்து 3 மணிக்கெலாம் வந்து கூர்க்குள்ளே இருக்கணுங்கிறது எங்களோட ஐடியாவில் இருந்தது. பட் வந்து நாங்கள் அந்த வாட்டர் பார்க்கை தாண்டி 4:15க்கு தான் அங்கேருந்து கிளம்பினோம். சரி, எப்படியும் வந்து 4:30 to 5:30 நெட்டில் போட்டிருந்தது. சரி, 4:30 to 5:30 தானே, 5க்கெலாம் போனால் உள்ளே விட்டுருவாங்கன்னு ஒரு தப்பான கணக்கு போட்டுட்டு உள்ளே போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அங்கே போனால் சரி, நான் 5 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். 5 மணிக்கு ரீச் ஆகி அங்கே போய் பார்த்தா ஊர் வண்டி கூட்டம் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம மட்டும் இங்கே இல்லை, இங்கே கூர்குக்கு வந்த மொத்த பேரும் இங்கே தான் இருக்காங்கங்கிறதே அப்புறம் தான் தெரிஞ்சுது. சரி, உள்ளே போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு டிக்கெட் கேட்கலான்னு போனால் டிக்கெட்லாம் வாங்கக்கூடாது, 5 மணிக்கு மேலே வந்தவங்களாம் வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களான்னு வெளியே துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி உள்ளே போயிட்டு ஒரு பையன் வந்து எங்கள் கூட வந்த ஒரு பையன் போய் டிக்கெட் கேட்கறதுக்காக போனால், நாங்கள் இதுக்காக சென்னையிலேருந்துலாம் வந்திருக்கோம் சார், ப்ளீஸ் சார், ஒரே 3 பேர் சார், ப்ளீஸ் சார், போய்ட்றோன்னு கேட்டு பார்த்தோம். அது சரி ஓகேன்னு கேட்டுகிட்டே இருந்தவர் திடீர்னு ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த பையன் கூட தான் நோய்டாலேருந்து வந்திருக்கான், 3 மணிலேருந்து இருக்கான், என்ன பண்ணலான்னு எங்களுக்கு திருப்பி கிராஸ் கொஸ்டின் கேட்டார். அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. பிறகு என்ன, நாளைக்கு வருவோன்னு கிளம்பியாச்சு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த போர்டையே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த எலிஃபெண்ட் கேம்புக்கு போகலாம். ஸோ வந்து ஈச் பர்சன் வந்து அந்த போட்டிங்க்கு வந்து 80 rupees, அப்புறம் போய் எலிஃபெண்ட் கேம்பில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு விசிட்டிங் ஃபீ வந்து 100 rupees. டோட்டலி ஈச் பர்சன் வந்து 180 rupees சார்ஜ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி ஆளுங்க கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளை சேஃபாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. மார்னிங் டைமில் வந்து எலிஃபெண்ட் பாத்திங் டைம்னு ஒரு தனி டைம் வச்சுருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து எலிஃபெண்ட்டை வந்து குளிப்பாட்டணும் அந்த மாதிரிலாம் விஷ் பண்ணுறீங்கன்னா 200 rupees அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜு. அது நீங்கள் மார்னிங்கில் வரும்போது பே பண்ணி குளிப்பாட்டி விளையாடிக்கலாம். நாங்கள் போகிற டைம்லேயும் இந்த மாதிரி எலிஃபெண்ட்டெல்லாம் குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து வந்தவங்களெல்லாம் வந்து அவ்வளோவா யாரையும் அலோவ் பண்ணலை உள்ள. பட் வந்து ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் அதை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் காசு கொடுத்துட்டு உள்ளே போனாங்க போல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் மோஸ்ட்லி விட மாட்டுறாங்க. தொட்டு பார்க்கலாம் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில எலிஃபெண்ட்டை வந்து ரொம்ப மதம் பிடிச்ச யானைங்கிறதுனால அந்த யானைக்கெலாம் மட்டும் வந்து தொட அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஃபீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு, அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உள்ள யானைங்களை பார்த்துக்கிறவங்களுக்காக தான் அந்த காசுலாம். மேனேஜ்மெண்ட்டு கலெக்ட் பண்ணலை. இவங்க வந்து ஃபீட் பண்ணுறாங்கள, இவங்கெல்லாம் வந்து 20 rupees வாங்கிக்கிட்டு அந்த ஃபீட் பண்ணுறத வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து யானைங்க கையில் கொடுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து 5:30 வரைக்கும் இருக்கிறதுனால இருக்கலாம், முன்னாடி கிளம்புனாலும் கிளம்பலாம். ஆளுங்க வந்தோடனே கூட்டிகிட்டு போய் உங்களை வந்து விட்டுருவாங்க. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு தான். பாய்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.